யோவான் 1:12 வாசிங்க. பாருங்க மெதுவா. அவருடைய பாருங்க, அவர் என்ன சொன்ன யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அப்போ பாருங்க, சோத்திரம். இன்றைக்கு பாருங்க, துரு உபதேசங்கள் நிறைந்து மலிந்து கிடக்கிற ஒரு காலம். இந்த காலத்தில் சோத்திரம், கடந்த நாட்களில் எங்கள் குடும்பத்தில் ஒரு பையன் இறந்து போனான். பையன் 65 வயசு ஆகிறது. அப்போ அதை அடக்காரதில் அவர்கள் பேசினார்கள், ஒருவன் பரலோகராட்சியம் போக வேண்டுமானால் மனம் திரும்பி இருக்க வேண்டும், ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த மூன்றாவது காரியம், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்பது வேதத்தில் இல்லாத ஒரு காரியம். வேதத்தில் இல்லாத ஒரு காரியம். அப்போ நான் அதை யோசித்தேன், நாங்கள் அநேகர் யோசித்தோம். அப்போ இப்படி மனிதனை வஞ்சிக்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக இன்றைக்கு கையை நீட்டி காலை நீட்டி அங்கிகளை போட்டு மனுஷனை ஏமாற்றி கொண்டு சிலர்கள் இருக்கிறார்கள். மக்கள் நினைப்பார்கள் அவர்கள் பரலோகத்திலிருந்து நேர குதித்து இங்கே வந்தவர்களாக எண்ணுவார்கள். எண்ணத்தக்க அளவில் இவர்களுடைய அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் காணப்படும். அப்போ நான் அதை யோசித்து, எனக்கு திருச்சியில் ஒரு டாக்டர் படித்தவர், இப்போ என்னை விட 1000 மடங்கு நாம் அதாவது வேத அறிவிலே குறைந்தவன். நான் பெரியவன் என்று நான் ஒரு வருடத்துலையும் சொல்லிட்டும் இல்லை, நான் அதை பற்றி நினைத்துட்டும் இல்லை. அறிவிலே குறைந்தவன், ஸ்தோத்திரம். அதாவது அறிவிலே சிறந்தவர்களோடு நான் கான்டாக்ட், அதாவது தொடர்பு வைத்து இந்த காரியங்களை சிந்திக்கிற ஒருவன். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமானால் அதை கன்ஃபார்ம் பண்ணி இந்த வார்த்தை சரியா தவறா என்பதை அதை உறுதிப்படுத்தின பிற்பாடுதான் உங்களோடு பேசுவேன். இல்லைன்னா எனக்கு தண்டனை உண்டு. தவறான உபதேசம் நான் உங்களுக்கு தருவதாக இருந்தால் அந்த தண்டனைக்கு நான் பாத்திரவனாய் மாறிவிடுவேன். ஆகவே நான் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மை, அது சரிதான் என்று தீர்மானம் பண்ணின பிற்பாடுதான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் திருச்சியில் ஃபோன் பண்ணி, சார் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டேன், அதை பற்றி சொல்லுங்கன்னு. அவர் சொல்லி, அவனை போ சொல்லுங்க. அதில் பொய்யர்கள். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மனம் திரும்புங்கள், பல்லவ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பல்லவ ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன தேவை? மனம் எபோட்டேன். சோத்திரம். இடுக்கமான வாசல் வழியாய் போகிறார்கள், விசாலமான வாசல் வழியாய் போகிறார்கள். இடுக்கமான வாசல் வழியாய் போகிறவர்கள் நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். விசாலமான பாதையில் போகிறவர்கள் எங்கே? அக்கினி கந்த எரிகிற அக்கினி கடலிலே பிரவேசிப்பார்கள். அப்போ மனம் திரும்புங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம் மனம் திரும்புதல். வாழ்க்கையில் மனம் திரும்புதல். அப்போ இங்கே என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல். யாருடைய நாமம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி, ஒருக்கோட வாசிக்காது, உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவரை பாருங்க, அவரை அக்செப்ட் பண்ண, ஏற்றுக்கொள்ளணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் பாவி, என் பாவத்தை நீக்கும்படியாய் உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உம்மை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய சுபாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய நடத்தியின்படி நான் நடக்க விரும்புகிறேன். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவ பிள்ளைகள். ஐயா, தேவ பிள்ளைகளாய் நாம் மாறி விடுகிறோம். எவ்வளோ மகிழ்ச்சி அடையணும். நீங்கள் யோசித்து பாருங்க. மனித பிள்ளைகளாய் சோத்திரம். எனக்கு அப்பா பரமானந்தத்தினுடைய மகனாக இருந்த நான் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசுவின் பிள்ளையாய் நான் மாற்றப்பட்டேன். அல்லேலூயா, நான் இயேசுவின் பிள்ளையாய் மாற்றப்பட்டேன். ஐயா, எவ்வளோ ஆசீர்வாதம். எனக்கு பரமானந்தத்தின் மகனாக இருந்த ஒரு அளவு தான் எனக்கு நன்மை கிடைக்கும், ஒரு அளவு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசுவின் பிள்ளையாய் நான் மாற்றப்பட்ட போது வானத்துக்கும் பூமிக்கு அதிகாரமுள்ள தேவனுடைய ஒரு மகனாய் நான் மாற்றப்படுகிறேன்.
என்னுடைய சமூகத்தில் பிசாசெல்லாம் அஞ்சு நிற்கும். சோத்திரம். தேவ தூதர்களோடு சஞ்சரிக்கக்கூடிய சாக்கியத்தை பெற்று தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்காரக்கூடிய, தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு பேசுகிற ஒரு மகா பெரிய பாக்கியத்தை சோத்திரம். இந்த ஒரு வார்த்தையினாலே நாம் அதை விசுவாசிப்பதன் மூலமாய் பாருங்க, விசுவாசிப்பதன் மூலமாய் இன்றைக்கு அநேகர்கள் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னாலும் அந்த கிரியையினாலே அதை அறிய முடிகிறதில்லை, அந்த கனிகளினாலே அறிய முடிகிறதில்லை. கனியற்ற மரங்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் கனியற்ற மரங்களாய் இருந்து தேவனை தூசிக்கக்கூடிய நிலையில வாழுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் இயேசு போல வாழ வேண்டும். அப்படிதான் இந்த வேதம் நம்மை படிப்பிக்கிறது. நம்ம இயேசு போல. ஏனென்றால் ஆதாம் செய்த பாவத்தினால அவனுடைய தேவனுடைய சாயலை இழந்து போனான். தேவ ரூபத்தை இழக்கவில்லை, தேவ சாயலை இழந்து போனான், தேவ மகிமையை இழந்து போனான், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனான் என்று தான் பார்க்கிறோம். அதையெல்லாம் திருப்பி தருகிறார் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளையாய் மாறுகிறவர்களுக்கு அதை திருப்பி கொடுக்கிறது நான் பார்க்கிறோம். நீங்கள் வாசிங்க கலாத்தியர் 3:26, ஒரு ஆள் ரோமர் 8:29-30 இந்த வசனங்களை எடுத்து நீங்கள் வாசிங்கள், சத்தமா வாசிங்கள் சீக்கிரம். நீங்கள் எல்லாரும் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவினுடைய நீங்கள் தேவனுடைய புத்திரராய் மாற்றப்படுகிறீர்கள். தேவனுடைய புத்திரராய் நம்ம ஒரு பிரமாணம் செய்ய போனால் இன்னாருடைய மகன் என்று சொல்லுகிறோம். இந்த பூமியில் வாழுகிற நாளெல்லாம் தேவ புத்திரராய் வாழுகிறார்கள். தேவ புத்திரர்களாய் ஸ்தோத்திரம். 2 ரோமர் 8:29 வாசிங்க. குமாரனுடைய சாயலை கொடுக்கிறார். இந்த சாயலை அவன் இழந்து போல இந்த மனுஷனுக்கு, அதாவது ஆதாம் செய்த மீறுதலினால, ஆதாம் செய்த பாவத்தினால தேவ சாயலை அவன் இழந்து போறான். ஆண்டவர் மனிதனை தேவ ரூபத்தின்படியும் தேவ சாயலின்படியும் உண்டாக்கினார். அவன் பாவம் செய்தபடியினாலே தேவ ரூபம் மாற்றப்படவில்லை, தேவ சாயலை இழந்து போனான். ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது மறுபடியும் ஆண்டவருக்குள்ளே அவன் வரும்போது மறுபடியும் அவன் ரட்சிப்பை அது சொந்தரித்து கொள்ளும்போது தேவ சாயலுடையவனாய் மாற்றப்படுகிறான். பாருங்க, அவன் பிரகாசிக்கிற ஒரு மனிதனாய், ஆசீர்வதிக்கப்படுகிற மனிதனாய், தேவ சாயல் உள்ளவனாய், தேவ பிரகாசத்தோடு தேவனோடு இணைந்து நடக்கிற ஒரு மனிதனாய் தேவ சாயலை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இதை சிந்திக்கிறீர்களா? இதை உணர்கிறீர்களா? தேவ சாயலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு சுவிசேஷம் அறிக்கணும்னா ஜபித்து முழங்காலில் இருந்து, எனக்கு முழங்கால் முடங்காது, ஜபித்து அதை தேடி எடுத்து இந்த வசனங்களை குறிச்சிக்கலாம். எந்த ராத்திரியும் நடுக உங்களுக்கு இந்த ஒன்று எங்கள் வாசி கேட்ட அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி, நீங்கள் காணாத படிக்கணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும் படிக்கு தேவன் அதிகாரம். அப்போ தேவன் அதிகாரம் கொடுத்தது பிசாசங்க நோண்டாது ஐயா, பிசாசம் ஆண்டாது. அந்த சோதரி என்ன இல்லாமல் படித்தவியா, முட்டி முட்டி படித்தவியா, பிசாசு எதுக்கெடுத்தாலும் பிசாசு தான், எதுக்கெடுத்தாலும் பிசாசு தான். பிசாசை விற்பனை செய்ய ஆளுக கொண்டு நடக்கவங்க, அவனுக்கு பிசாசுகள் இல்லையா, அவனை தீர்த்துக்கிட்டுனா அவனுக்கு பிரெயின் வாஷிங். நீ அதாவது விசுவாசிகள் ஊழியத்துக்கு தகுதி இல்லை, பின் யாரு தகுதி? விசுவாசிகள் ஐயா தேவனை ஏற்றுக்கொள்ளும் விசுவாசி, அவன் சீஷனை தானே ஊழியத்துக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. இன்னும் இந்த தகுதியில் இல்லை, இவன் யாரு? நீ நினைச்சு பாருங்க, நான் சொல்லி தப்புன்னா நீங்க நினைச்சு பாருங்க. தேவனால மீட்கப்பட்ட விசுவாசி ஸ்தோத்திரம். நீங்க போய் சீசராக்கி அவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவிய ஞானஸ்நானம் கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போங்கள்னு சொன்னார். ஐயோ சொல்ல விசுவாசிகளுக்கு ஆண்டவருடைய ஊழியம் செய்ய தகுதி இல்லை. நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்காலில்
அவனை அதோட இதாக்கி அவன் அதில் எப்படி அவன் இறந்துப்பால இறக்குது അല്ലെങ്കിൽ இறக்கும். அப்போ அவருக்கு பெஞ்சாதி கிட்ட நீ அந்நிய பாஷை பரலன்னா பரலவும் போக மாட்டேன் இல்லை அவள்கிட்ட அந்நிய பாஷை பிறகு அந்நிய பாஷையினால பரிசுத்தாவினால் அந்நிய பாஷை பெறாதவங்க பரலவும் போக மாட்டாங்க இல்லை. அவன் வந்து எனக்கு குழந்தையில்லை இப்படி சொல்லணும், நான் என்ன பண்ணு எனக்கு பன்னிய பாஷை வருதில்லை. எனக்கு தங்கச்சி ஒருத்தி மார்த்தாட்டத்தில் சபையில் போன அவளுக்கும் வருதில்லைன்னு சொன்னேன். ஆனால் எனக்கும் வருதில்லைன்னு நான் சொல்லி நீ ரட்சிக்கப்பட்டியா, நீ பல்லவராத்துக்கு குவாலிஃபைடு. ரட்சிக்கப்படுகிற ரட்சிக்கப்படுகிற ஒரு மனுஷி பல்லவ ராஜ்யத்துக்கு கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறது. வேத புஸ்தகம் நமக்கு சாட்சி. இந்த பாபா என்னங்களும் சொல்லிச்சுன்னு சொல்லி அதை நம்பின நீ உனக்கு ஒரு வாழ்க்கையே இருக்காது, முடிஞ்சு போகும். அப்போ இவன் என்னடா இப்படி சொன்னா. அப்போ நான் சொல்ல பிள்ளை நீ ஒரு காரியம் செய், எனக்கு குழந்தை மாதிரில எனக்கு மக்களை போல என்ன நல்ல சிநேகிப்பான் எல்லாம் நான் சொல்லுது அவங்க அனுசரிப்பான். அப்போ சோத்திரம் எழுத்து அங்கே அவன் இப்படி சொன்னா. அப்போ நான் சொல்லேன் இப்படி ஒரு காரியம் செய், அந்த வசனத்தை வந்து குறித்து வாங்கிட்டு வா. அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்தாவிய பெறல போகாதுன்னு அந்த வசனத்தை நீ குறித்து வாங்கிட்டான் இல்லையே. அப்படியா, அப்படி இருந்தா வாங்கிட்டு வரேன்னு போனா. அவள் செத்து 10 வருஷம் ஆச்சு, இன்னொரு அவள் வாங்கல உண்டைக்கு தானே கிடைக்கும் ஐயா. அப்போ ஒரு நாள் தான் நான் சாயங்காலம் நேரம் எனக்கு தம்பியை கடைக்கு போயிட்டு வரும்போ இவ அந்நிய பாஷை தன்னை பேசுதான். என்ன பேச தெரியுமா, கவனிக்க. சாலா மாலா சாயங்காலம் ஜோம் பண்ணு இருந்து இவ இவ்வளோ பார்த்தோம் இவ்வளோ கிட்டுனது தான் கிட்டுச்சு. சாலா மாலா இப்போ ஒரு அந்த சீட் அந்த ஏன்னா பக்கத்தில் உள்ள சபையில் ஒரு பையன் இருந்து சாலா மாலான்னு சொல்லுவார். அவன் சாலா மாலான்னு சொல்லுவார். நீங்கள் எல்லிட்ட வாருங்க ஆராதனை உள்ள நாளில் அவன் ஆராதனை நடத்துவான், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். அப்போ இவ்வளோ சாலா மாலான்னு சொல்ல தொடங்கினாங்க. அப்போ நான் மனசிலாக்கினேன் எப்படி பாசம் வாங்கியாச்சு, பாசம் வாங்கிட்டா நான் பிரிஞ்சு கொண்டேன். அப்போ நான் அதுக்கு நம்ம ஒன்றும் தடை இல்லை. ஒரு 2-3 வாரம் கழிச்ச உடனே அவளுக்கு மென்டலில் குழப்பம். கவனிக்கிங்க, மென்டலில் குழப்பம் ஐயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவன் அங்கே சபைக்கு தான் போகிறான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஐயா. எந்த சபைக்கும் போட்டு இப்போ இருக்கிற இங்கே வாரங்களும் இங்கே தான் இருக்கணும்னு யாரையும் நிர்பந்திக்கல. எங்கேயும் வேணும்னா போய் பாருங்க, எங்கே வேணும் பாருங்க. அவரு கவலை வேண்டாம், நமக்கு 10 பைசா அதை பற்றி கவலை இல்லை. 10 இப்போ சோத்திரம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பணத்துக்கு ஆசைப்பட்டல்ல, ஆத்துமாதாயம் பண்ணுகிறது எங்கள் வேலை அதுதான். அவளும் இப்படி என்ன செய்தான்னு சொன்ன மனதில் பாதிக்கப்பட்டு கோட்டார் ஹாஸ்பிட்டலில் விழிச்சிட்டு கூட்டிகிட்டு போனான் பையன். அவளும் சொல்லிச்சுட்டு இங்கே இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, நீங்கள் உளம்பறக்கை கொண்டு வாங்க, திருவனந்தபுரம் கொண்டு போங்கன்னு. அப்போ ராத்திரி கொண்டு வச்சுட்டு என்ன கூப்பிட்டா. எதுக்கு என்ன கூப்பிடுவான், ஜோம் பண்ணுங்க வந்து பாருங்க. நான் பார்த்து ஜோம் பண்ணி அவளுக்கு புத்தி சொன்னேன். அவள் சொல்ல போலீஸ் வருது எனக்கு பையனை பிடிச்சி போலீஸ் வருதுன்னு சொல்ல. நான் சொன்னேன் பையன் வந்து குற்றவாளியில் அவன் நல்ல ஒரு பையன், 100 ஒருத்தன். அப்படிப்பட்ட பையன் மாதிரி இப்போ கிடையாது. இன்னைக்கும் அப்படிதான் அவன் ஒரு நாளுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாளுக்கு பார்த்து 2 மினிட் பேசிட்டு தான் போவான். அப்போ பாருங்க அவன் சொல்ல இப்படி. நான் சொன்னேன் அவன் குற்றவாளி இல்லை, குற்றவாளியத்தான் போலீஸ் பிடிக்கும், நீ ஒன்றும் பயப்படாதன்னு சொல்லி. அப்போ அவன் சொல்ல இல்லை போலீஸ் வருது பிடிக்குது. அப்போ மறுநாள் வாங்க திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரியை கொண்டு வரக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கணும். ராத்திரி வேளையில எழுப்பி அந்த வீட்டு பக்கத்தில் நடந்த கிணத்துல சாடி செத்தாள். பாஷை வருத்தினது ஐயா, நீ நினைச்சு பாரு, பாச வருத்தினது. வேற ஒரு சொன்ன பாருங்க இவன் பேர்ல ஆக்ஷன் எடுப்பார். அதுல மக்களை என்னெல்லாம் எதெல்லாம் சொல்லி அவளுக்கு பாச அதோட முடிஞ்சு. காலையில போயும்பா அங்கே காலத்தை அடக்க செய்தோம் பாருங்க. இப்படியெல்லாம் இல்லாத காரியங்களை சொல்லி மக்களை வஞ்சித்து மக்களை ஏமாற்றி கெடுக்கிறதல்ல, அவங்களை வளர்த்துறது தான் நம்ம வேலை. தேவனுடைய பிள்ளைகள் சூத்திரம் நமக்கு நாம் அந்த ஆண்டவருடைய அவிசுவாசத்தின் மூலமாக அந்த அவரை ஏற்றுக்கொண்ட போது நமக்கு என்ன மகிழ்ச்சி ஐயா, நமக்கு எல்லாம் சமாதானம். நமக்கு இன்றைக்கு மரித்திருந்தாலும் நித்தியராஜ்யத்திலே போவேன் என்ற நம்பிக்கை இல்லையா, நம்பிக்கை. 87 வயசு ஆகிறது. சிலப்போ மரணத்துக்குள்ள தோன்றும்,
ஆனாலும் நமக்கு என்ன இல்லை, அதில் ஒரு பயம் கிடையாது, ஒரு திகில் கிடையாது, ஒரு கவலை கிடையாது. ஏனென்றால் நாம் இயேசுக்குள்ளே இருக்கிறோம் ஐயா, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். சோத்திரம் நம்ம அது சோத்திரம் 8:30 வாசிங்க சங்கீதம். அப்போ தேவ சாயலை கொடுக்கிறார். 8:30 வாசிங்க பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ பிள்ளைகள், எவர்களை அழைத்தாரோ பாருங்க, எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன ஆக்கி இருக்கிறார்? நீதிமான்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யார்? எங்கள் யாரு? நீதிமான்கள் ஐயா. அல்லேலூயா. நீங்கள் நீதிமான்கள். இந்த இருக்கிற ஜட்ஜிமார் எல்லாம் நீதிமான்கள் அல்ல, அவர்கள் நீதியை படித்தவர்கள், சட்டங்களை படித்து தீர்ப்புகளை வழங்குகிறவர்கள். ஆனால் நீங்களோ நீதிமான்கள், தேவனாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். நீங்கள் நீதிமான்கள் அல்ல, நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். யாராலே? பிதாவாகிய தேவனாலே, நம்முடைய ஆண்டவராலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். வாசி. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை என்ன செய்தாரு? மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆதாம் சோத்திரம் தேவனை விட்டு அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது தேவ மகிமை அவனை விட்டு நீங்கிற்று. அந்த ஆதி மகிமையை மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறவர். இழந்து போன அந்த மகிமையை நாம் அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப நாம் அவரால் என்னெல்லாம் ஆக்கப்படுகிறோம்? பிள்ளைகள் ஆகிறோம், புத்திரர்கள் ஆக்கப்படுகிறோம். சோத்திரம் இன்னும் அவரால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவருடைய சாயலை தரித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய மகிமைக்குள்ளே நாம் கடந்து இருக்கிறோம். அப்போ எவ்வளோ ஆசீர்வாதம் ஐயா, எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒரு விசுவாசி மீன்காரனுக்கிட்ட போய் சோத்திரம் 2 மீன் சில பொண்டாட்டி என்னிடத்துல இன்னும் விசுவாசி என்னிடத்துல போய் அந்த லாரியில் வந்த மீனை உருவப்பான ஐயா, அவளெல்லாம் விசுவாசிகள் இல்லை ஐயா. 2 மீன் எடுத்தால் எத்தனை ரூபாய்க்கு வரும்? 10 ரூபாய்க்கு வரும். அது நம்முடைய இருதயத்துக்கு கேட அல்லவா? சோத்திரம் ஆண்டவர் வஞ்சிக்கிறது அல்லவா? ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? அவன் நீதிமானாக இருக்கிறான். நீதிமான் சோத்திரம், அவன் பிரகாசிக்கிறவன். அற்ப காரியங்களுக்கு தன்னை விற்று போடுகிறவன் அல்ல நீதிமான். ஆகவே நாம் கனி கொடுக்கிற மக்களாய் இந்த உலகத்தில், கிறிஸ்துவின் கனி கொடுக்கிற மக்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய இப்படி நாம் வாழும்போது பிசாசுக்கு விருப்பம் இல்லை. இப்படி நாம் வாழுகிறது பிசாசுக்கு விருப்பம் இல்லை. பின்ன பிசாசு என்ன செய்கிறது சொன்னால், நீங்க 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் சூத்திரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறது, மனசாட்சி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுடைய மாயத்தினாலும் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், பிசாசுகள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள் ஐயா. விசுவாசத்தை ஏன் விலகிறார்கள் சொன்னால், பிசாசுகளுடைய சோத்திர வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விலகி போகிறார்கள். இதை என்ன, அதனுடைய அடையாளம் என்ன? அவர்கள் சோத்திர 2வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் விவாகம் பண்ணாதிருக்கும் உபதேசிப்பார்கள். விவாகம் பண்ணக்கூடாது. விவாகத்தை ஏற்படுத்தினதாரு? ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் தான். பாருங்க, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை அவர் ஏற்படுத்தினார் இல்லையா? அது விவாகத்தை உண்டு பண்ணின கர்த்தர். அதை இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் விவாகம் பண்ணாதிருப்பாயாக என்று போதிப்பார்கள். உடனே நீங்க புரிந்து கொள்ளலாம், இவன் பிசாசின் மகன் நீங்க நினைக்கணும். ஸ்தோத்திரம். அதில் கர்த்தரால கொடுக்கப்பட்டதை தடுக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? ஒரு மனிதனுக்கும் இல்லை. நீங்க எல்லாம் நல்லா புரிந்து கொள்ளலாம்.
இந்த வசனங்களெல்லாம் குறித்து வச்சுக்கிடுங்க. நீங்கள் நான் இப்போ சொல்லப்பட்ட 1 தீமோத்தேயு 4:1, 4:2, 4:3, 4:4, 4:5 இப்படிப்பட்ட வசனங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசின் ஆவிகள் செய்கிற வஞ்சனைகள். ரெண்டாவதாக விவாகம் பண்ணாதிருக்க சொல்வார்கள். மூன்றாவதாக தேவன் படைத்த போஜனத்தை பதார்த்தங்களை விலக்குவார்கள். அந்த பொய்யர்களுடைய அடையாளங்கள் தேவனாலே உண்டாக்கப்பட்ட பதார்த்தங்கள், தேவனாலே உருவாக்கப்பட்ட பதார்த்தங்களை புசிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பொய்யர்கள் என்ன செய்வார்கள்? கட்டளையிடுவார்கள். அந்த கட்டளைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படியக்கூடாது. நானும் ஒரு சகோதரன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு திருவனந்தபுரத்தில் ஒரு ஆபீசர் எனக்கு ஆபீசர் சோமசேரன் தம்பி என்று நாயர் இருந்தார். அவருக்கு தம்பிக்கு கல்யாணம் திருவனந்தபுரத்தில் ஒரு ஆடிட்டோரியம். அங்கே போய் ஒரு ஊழியக்காரர் அவர் வந்தார். அவர் எனக்கோட வேலை பார்த்தவர். அங்கே போயிருந்தோம். அங்கே போய் சோத்திரம் பாருங்க, அவர் கல்யாணம் சாப்பாடு சத்தியம் நடக்குது. இவர் என்ன கூப்பிட்டு சொல்லி, நம்ம சாப்பிடக்கூடாது பிரதர். ஏன் சார், ஏன் லேட்டை? இல்லை இதெல்லாம் அவங்க நாயர், அவர் இந்துக்கள், அதில் நாம் சாப்பிடக்கூடாது. அப்போ நான் என்ன பார்த்தேன், சூத்திரம். ஆனால் இங்கே என்ன சொல்லுது பாருங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, சோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கல ஐயா, ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. நாங்கள் காலையிலே இங்கிருந்து வச்சு கட்டி போனது சோத்திரம் ஏறகிற கட்டி காப்பி உள்ள குடிச்சு விட்டு ஓடுனது. அங்கே போய் 2 மணி ஆகுമ്പോൾ சாப்பிட பார்த்தா இந்த ஆள் சொல்லாரு போயிடுவோம். அப்போ இல்லை நான் அந்த ஆள் அன்னைக்கு தான் பிரசங்கி இல்லை, அந்த ஆள் பிரசங்கி சொன்னால் நம்ம கேட்க இருக்க எப்படி? ஆனால் இந்த காரியத்தை நான் அப்போ எனக்கு தெரியாது. நான் சொல்லி போயிடுவோம். அள்ளை தீட்டிய அவ்வளோதான், அள்ளத்தை தீட்டிய அவ்வளோதான். 2 பேரும் வந்து அங்கே 8, 10, 15 கூட்டு ஆயன்மாரிக்க சத்தியத்தை இங்கே பார்த்துருப்பீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய இப்படிப்பட்ட மக்கள் பாருங்க. 5ஆம் வசனம் கூட வாசிங்க. அது தேவனுடைய வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் ஐயா. ஒருவேளை அவன் என்ன செய்து எடுத்து அவன் ஒருவேளை அவன் என்ன அது மண் வாரிட்டாலும் சரி, என்ன வாரிட்டாலும் சரி, தகுதி இல்லாதது இருந்தாலும் தேவனுடைய வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கப்படும் ஐயா. நம்ம வேற ஒன்றும் செய்யண்டாம். அது ஒரு ஹோட்டலில் போனா சரி, பிச்சு வாயில் எடுக்க சோத்திரம், ஆண்டவரே நமக்கு சோத்திரம், எல்லாம் பரிசுத்தமாக்கியாச்சு. பரிசுத்தம் ஆக்கப்படுது, அது நம்முடைய விசுவாசம். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இப்படியா வஞ்சிக்கிற இடங்களில் வஞ்சிக்கிற கூட்டம். இன்னும் ஒரு வசனம் கூட சொல்லி தான் முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:18 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:18. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அல்லேலூயா. சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். என்னது? எப்படி சொல்லி? உயிர்த்தெழுதல் நடந்து போயிட்டு உயிர்த்தெழுதல் அப்படி சொன்ன ஆளு தானே ஒரு ஆளு, ஈத்த வளர்கறது ஆண்டனி. ஓர்மை இருக்கா உங்களுக்கு? ஆண்டனி கிறிஸ்தவர் பிரசங்கம் பாருங்க. அவருக்கு எவ்வளோ அழகா பேசி வந்தார். அவர் இந்த போடலாம் போடுங்க என்னது அது நெட்டு. அவர் நெட்டு படித்த ஆள். பைபிளை வச்சுட்டு நெட்டு படித்த ஆள். அவர் நெட்டில் போயிட்டார். நீங்களும் நெட்டுக்கு போகாதீங்க. எனக்கு நெட்டை பற்றி என்னன்னு தெரியாது. பைபிளில் நமக்கு ஆண்டவர் தந்திருக்க இதையும் நம்முடைய சட்ட புஸ்தகம். இதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நெட்டு கிட்டுன்னு போகாதீங்க. அவர் நெட்டையும் கொண்டு இங்கே வந்தார். சூத்திரம். நம்ம எல்லாரும் என்ன செய்தோம்? ஒரே ஒரு பொம்பளை மட்டும் அவர் சொன்னார், நான் அடுத்து 1 மாதம் எனக்கு ப்ரோக்ராம் கொடுங்க, நான் அடுத்து வந்து கூடுதல் விளக்கம் சொல்லி இல்லை. ஒரு பிள்ளை சொல்லிச்சு, அப்போ கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர் வேதத்தை எடுத்து விளக்கம் கொடுப்பதற்கு பதிலாக அவர் ஃபோனை திறக்காரு.
ஃபோனு திறக்காரு, நெற்றில் இருந்து விளக்கம் கொடுக்க பாருங்க. அந்த அளவுக்கு போயிட்டான் மனுஷன். ஏன்னா ஒரு அந்த வசனம் ஒரிக்கையோட வாசிப்புள்ள அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்து ஆயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஐயா, சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறார்கள். ஜாக்கிரதை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் அவன் எல்லாரும் பரலோக ராஜ்யம் போகலாம். அது நித்திய ராஜ்யம். அது சோத்திரம். அங்கே வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை, வறுமை இல்லை, அலைச்சல் இல்லை. சோத்திரம் ஒரு பிரச்சனை இல்லை. எத்தனையோ பரிசுத்தவான்கள் சந்தோஷத்தோடு போனார்கள். பூமி சோத்திரம் கிடக்கிற டியல் மூடி கட்டிலுக்கு நன்றி சொல்லி, கட்டில் என்னை இத்தனை நாள் இந்த பேதி படுக்கையில் என்னை நீ கவனிச்சாய், எனக்கு அடைக்கலம் தந்தாய், உனக்கு நன்றி. மனைவியை கூப்பிட்டு என்னை கவனித்தார், நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லி கர்த்தருக்குள்ளே மரித்தார். ஏனென்று சொன்னால் அவருடைய நம்பிக்கை. அங்கே நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆகவே இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு இடரலான எந்த செய்தியானாலும் எந்த மனிதனானாலும் அவனை ஏற்றுக்கொள்ளவோ அவருடைய உபதேசத்தை கேட்கவோ அதை கைக்கொள்ளவோ நாம் என்ன செய்யக்கூடாது. ஒரு காலம் நம்ம நம்முடைய இருதயத்தை கொடுக்க கூடாது. ஆண்டவருக்கு அவரை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். ஐயா, அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளை நாம் கவனிக்குமா? நீங்கள் நினைச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை நாம் கவனிக்குமா? அதுபோல் அவருடைய பிள்ளைகளாகும்போது அவர் நம்ம கவனிக்காத இருப்பாரா? அவருக்கு நம்ம தெரியாமல் இருக்குமா? அவருக்கு அவருடைய ராஜ்யம் நமக்கு இல்லாமல் போகுமா? அவருக்கு ராஜ்யத்துக்கு நம்முடைய பிள்ளை சொத்துக்கு நம்முடைய பிள்ளைகள் தானே ஐயா உரிமை. நாம் செத்து போனாலும் சரி, சோத்திரம் நாம் எழுதி வைக்காட்டாலும் அவருடைய ஐயானா அது பிறப்பு உரிமை. பிறப்பு உரிமை நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். அதுபோல நாம் அவருக்குள்ளே பிறந்தவர்களுக்கு அவருடைய சகல ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு தான் கிடைக்கும். ஐயா, இவன் சொன்னாலும் இவன் சொல்லாமல் போனாலும் சோத்திரம் இவனுடைய சொல்லினால ஒரு அர்த்தம் கிடையாது. அதனால் தயவு செய்து பாருங்க, இன்றைக்கு அநேகருக்கு அதை கேட்க மனதில்லை. அநேகருக்கு சோத்திரம் ஒருவேளை மழை தடை அல்ல, தேவ ஆராதனையில் நமக்கு மேக்சிமம் சோத்திரம் நாம் கலந்து கொண்டு தேவனுடைய சத்தியங்களை கேட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அதனால நமக்கு நித்திய ராஜ்யம். சோத்திரம் இந்த பூமியில சமாதானம். இந்த பூமியில இருக்க 4 வரையிலும் பசியாக இருந்தாலும் பட்னியாக இருந்தாலும் கையில் காசு இருந்தாலும் காசு இல்லாமல் இருந்திருந்தாலும் நமக்குள்ளே சமாதானம் ஆட்கொண்டு நம்மை கரம்பிடித்து அது நடத்துகிறது. ஒரு பக்கத்தில் மரண முடிவில் நித்திய ராஜ்யத்தின் நேராய் நம்மை கொண்டு விடுகிறது. எவ்வளோ பாக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இது! நம்முடைய பிரயாசத்தினால அல்ல, ஆண்டோடைய கிருபையினால் நம்ம கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆண்டோடைய கிருபையினாலே கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். இது நம்ம அனைவரும் இழந்து போகாதபடி சுதந்திரித்து ஆண்டவருக்குள் மனமகிழ்ச்சியோடு வாழுவோம். இந்த சோத்திரம் யோவான் 1:12 வீட்டில் போய் காணாதபடிங்க. போகிற வார வழியிலெல்லாம் சொல்லுங்க. போகிற வரையிலெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல், இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இங்கே சொல்லி நடந்து பாருங்க. இந்த இருதயம் களி கூர்ந்து அது மகிழ்ந்து அது நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை நடத்தும் என்பதற்கு சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.